எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். நம்ம ஊரில் ஒரு சின்ன காக்கா செத்தாலே 1000 காக்கா வந்து கூட நிற்கும். அந்த காக்கா எடுத்து போடுற வெள்ளம் எல்லா காக்காவும் வாழும். அந்த காக்காவை விட்டுட்டு எப்பவுமே எங்கேயுமே போயிடாதுங்க. அதை எடுத்து புதைக்கிற வெள்ளம் கூட சரி அங்கேயே சுற்றி சுற்றி வருங்க. அது அக்கா முறையோ தங்கச்சி முறையோ அம்மா முறையோ எந்த முறையாவது ஒன்று இருக்கட்டும், அந்த 1000 காக்காவும் கூடவே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது எங்கேயாவது ஒரு தனியான இடத்துல விழுந்து செத்தாலும் அது மேலே இருக்க முடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த முடி அப்படியே தனித்தனியாக பிச்சு போகிற வரலும் பிஞ்சிட்டு போகிற வரலும் சரி அந்த காக்காலாம் வந்து வந்து பார்த்துட்டு போவோம். ஒரு சின்ன காக்காக்கே அவ்வளோ பாசம் இருக்கும்போது இந்த ஒரிஷாவில் ஒரு மனுஷன் செத்தா கூட யாரும் வரமாட்டாங்க. தீட்டுன்னு சொல்லி எல்லாரும் ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க. இந்த கேவலமான ஒரிஷாவில் இந்த மாதிரி மனுஷனுங்க முன்னாடி எப்படி வாழ முடியும்? ஒருத்தங்க வீட்டில் இறந்துட்டா அழக்கூட வரமாட்டாங்க, பார்க்கறதுக்கு கூட வரமாட்டாங்க தீட்டுன்னு சொல்லி. தாகத்துக்கு தண்ணி கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. தீட்டு நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜாதி ஜாதி ஜாதின்னு இந்த ஒரிஷாவில் உயிராக வாங்கி ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு கேவலமாக ஒரு மாதிரி கீழ்த்தனமாக நடந்து கீழ்த்தனத்தமாக பேசுகிறாங்க. அப்புறம் செத்தா யாருமே வரவே மாட்டாங்க. சொந்தக்காரர் இருந்தால் கூட சரி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த ஒரிஷா நான் இங்கே தான் இருக்கேன். ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப வேதனையில் நான் தமிழ்நாடை விட்டுட்டு இங்கே கல்யாணம் பண்ணின்னு வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த மாதிரி ஒரு ஊரை அடுத்த ஜென்மத்தில் கூட நான் பார்க்கக்கூடாது.